தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடல், ஆண்டவருடைய நாமத்தில் அற்புதங்களை சுதந்தரிக்கும் வண்ணமான ஒரு துதி பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை நாம் துதிப்போம். ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டடைவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. பாடுவோம் சேர்ந்து. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அன்பு தகப்பனே, உங்க வல்லமை இன்றைக்கும் குறையவில்லை. நீர் உயிரோடு இருக்கிறதற்காக, ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து கூட இரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அநேக காரியங்களை பேசினார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்குதான் தேவன் ஆபிரகாமை முதலாவது அழைக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும்போது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி அநேகருக்கு உன்னை தகப்பனாக்குவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று கர்த்தர் ஆபிரகாமை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு பெரிய இனத்திற்கு தகப்பனாக இருக்கும்படியாகவும் இவனிலிருந்து ஒரு பெரிய சந்ததி உருவாகும் என்கிற நோக்கத்தோடு ஆபிரகாமை தேவன் அழைத்தார்.
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து ஆண்டவர் எனக்கு அப்படி தருவார் செய்வார் என்று நம்பினான். ஆனால் ஆபிரகாமினிடத்தில் தேவன் அழைக்கும் பொழுது ஒரு குறை இருந்தது. என்ன குறை என்றால், அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. 75 வயதில் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாம் தேவனை நம்பினார். ஆனால் இந்த 75 வயதிலிருந்து தொடர்ந்து ஆண்டவர் சொன்னது, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெறப்போகிறாய் என்று ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தார். எல்லா மனிதனும் யோசிக்கிறது போல ஆபிரகாமுடைய இருதயத்தில் நாட்கள் போக 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 அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. எப்படி என்றால், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, ஆண்டவர் கொடுப்பாரா என்கிற ஒரு சின்ன சந்தேகம் அவருடைய மனதில் வந்தபோது, இதற்கு முந்தின அதிகாரத்தில் அல்லது 16வது அதிகாரத்தில் நீங்கள் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா, சாராளுடைய ஆலோசனைக்கு ஆபிரகாம் இடம் கொடுத்து சாராளுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை ஆபிரகாம் திருமணம் பண்ணி அதிலே ஒரு குழந்தை பெற்றெடுத்து, அதுதான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின குழந்தை என்று இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு தேவன் சொன்னதை நம்பாமல் இப்படி சுயமாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்படியாக ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவனுடைய பேர் இஸ்மவேல். அப்படி ஆபிரகாம் தேவனை விட்டு கொஞ்சம் விலகி போன அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவனை பார்த்து பேசுகிற வார்த்தை தான் 99வது வயதில் பேசுகிறாரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படி சொல்கிறார். எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாக இருங்கிறார். அப்போ ஆபிரகாம் கொஞ்சம் அந்த உத்தமத்தை விட்டு கொஞ்சம் விலகிட்டார். அதனால தான் ஆண்டவர் அப்படி பேச காரணம் கீழே அந்த வசனத்தை நம்பலை. ஆண்டவர் சொன்னதை கொஞ்சம் அவனால் நம்ப முடியலை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். சில நேரம் சூழ்நிலைகளை பார்க்கும்போது தேவன் சொன்னதை நம்ப முடியாது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கூட பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதற்கும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதற்கும் சம்பந்தமே இல்லாமல் தலைகீழாக காரியம் நடக்கும்போது நீங்கள் யோசிப்பீங்க, எனக்கு எங்கே நடக்க போகுது, என் வாழ்க்கை எப்படி மேன்மை அடைய போகுது, எனக்கு சொன்னது எங்கே நடக்க போகுது, சூழ்நிலையை பார்த்தா ஒன்றுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உங்கள் மனதுக்குள் ஒரு சோர்வு இருக்கலாம். உண்மைதானே? அப்படி தானே சில நேரம் யோசிக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்ணுறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன் உங்களுக்கும் வாக்கு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆபிரகாமிட்ட ஆண்டவர் பேசி ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு பயந்து தேவனுக்கு முன்பாக அவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை கடாட்சித்தார் அல்லது ஆபிரகாமின் மேலே மனம் இறங்கினார். நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். அங்கு 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அன்பு தேவ பிள்ளைகளே, அடுத்த வசனத்தில் பாருங்கள், ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அந்த 100வது வயசில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். அதனால் ஆண்டவர் சொன்னார்னா ஒருவேளை காலம் தாழ்த்தினாலும் செய்வார். காலம் தாழ்த்துவதற்கும் காரணம் உண்டு. பொறுமையோடு இருந்து நாம் கீழ்ப்படிதலோடு இருந்தால் ஆண்டவர் செய்வார். உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். அதனால் நீங்கள் உத்தமமாக இருங்க. தவறான வழியில் குறுக்கு வழியில் போய் நன்மையை பெறணும் ஆசைப்பட வேண்டாம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன? தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் உத்தமமாக வாழ்வதற்கு எங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் காட்டுகிற வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.